சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்கர கதியில் இருக்க போகிறார். இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் அடுத்த வருஷம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் இருக்க போகிறாரு. இந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பலனை கொடுப்பார் அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல வக்கரம்னா என்ன? வக்கரம் அப்படின்றது ஒரு கிரகம் பூமிக்கு அருகாமையில் வரக்கூடிய காலகட்டத்தில் வக்கரம் அடையும். அதே மாதிரி சூரியனை விட்டு விலகக்கூடிய காலகட்டத்தில் அந்த கிரகம் வக்கரம் அடையும். அந்த வக்கரம் அடையும் பொழுது அந்த கிரகம் இயற்கைக்கு ஒரு மாறான பலனை கொடுக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அதுவும் இல்லாமல் அஷ்டமாதிபதியும் கூட. அவர் 10ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அரசாங்க வேலையில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்க, சிம்ம ராசியில் இருக்கீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. அதில் தவறுகள் நடக்கும், பிரச்சனைகள் ஏற்படும், தேவையில்லாமல் உங்கள் மேலே ஃபால்ஸ் அலிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே ஒரு வேலை செய்ய இடத்துல கவனமாக இருங்க. நீங்கள் இன்னொருத்தரை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு அது வேறு மாதிரி போய் சென்றடையும். அதனால் உங்களுடைய பதவிகள், பேர், புகழ் பறிபோகக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டங்கள், லாப குறைவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியம் அதுதான். அப்போ என்ன பண்ணுங்கள், எது லாபகரமாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு, ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஏற்கனவே இருக்கிற மாதிரி இல்லை, நம்ம இதை பண்ணுறோம், இது லாபம் வருது, இதனால் நம்ம இவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், கடன் வாங்கி பண்ணாலும் நம்ம பிரச்சனையை தீர்ந்துடும் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொல்லைகள் வரும். லாபத்தில் கம்மியாகக்கூடிய சூழல் அடுத்த ஒரு 4.5 மாதத்துக்கு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா அதில் பிரச்சனைகள், தொந்தரவுகள் கண்டிப்பாக வந்தே தீரும். அதே போல் கடன் வாங்கக்கூடிய இடத்துலையும் அதிக வட்டிக்கு வாங்காதீங்க. ஒரு பேங்க் லோன் போகிறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா வாங்குங்க, தப்பு கிடையாது. நிறைய இந்த சிம்ம ராசி என்பது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம யார்ட்டையும் கேட்கக்கூடாது, நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போய் நம்ம போய் பணம் வாங்கக்கூடாதுன்னு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அதனால் சில நேரங்களில் நிர்பந்திக்கப்படுவீங்க. வெளில பணம் வாங்கிறதுக்கான நிர்பந்தங்கள் வரும். அதான் அதிக வட்டிக்கு வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனைகள் வராது. வாய்ப்புகள் நிறைய வரும். இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, லாபம் கம்மியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். மற்றவங்கெல்லாம் அதை பண்ணவே முடியாமல் உங்களுக்கு அந்த வாய்ப்பு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும். அங்கே போய் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும், ஏன் அவங்களாம் விட்டாங்க அப்படின்னு கேட்டால் அதில் லாபம் இல்லைங்க, அதில் பண்ணால் ₹1 பெருசாக கிடைக்காதுங்க, பிரச்சனை தாங்க நிறைய இருக்குது, ஏதாவது குறை சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுங்க. அந்த பிஸ்னஸ்னால் வேறு பிஸ்னஸ் கெடுறதுக்கான சூழ்நிலை இருக்குங்க. அதனால தான் அது உங்களுக்கு வந்திருக்குன்னு பின்னாடி சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. அதனால் நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இதை நம்மளால் பண்ண முடியுமா, இதை பண்ணால் நம்மளுக்கு லாபம் இருக்கா, இதில் பிரச்சனைகள் வராதா அப்படின்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி வேலையில் இருக்கீங்க, நல்ல உயர் பதவியில் இருக்கீங்க, உயர் அந்தஸ்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க. சிம்ம ராசியாக இருக்கீங்க, நல்ல பதவியில் இருப்பீங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. உயர் சிந்தனைகள் நிறைய இருக்கும், அதுலேயும் எந்த டவுட் கிடையாது. ஆனால் உங்கள் கீழே இருக்கவங்கள உங்களால் ஏமாற்ற போகிறாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு பள்ளம் தோண்டிகிட்டு இருக்காங்க, நீங்கள் அதில் மாட்ட போகிறீங்க, கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. யாரையும் நம்பாதீங்க. இன்னொரு 5 மாதத்துக்கு என்ன இருந்தாலும் ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. முடிவுகளை இன்னொருத்தர் எடுக்கட்டும்னு அவங்ககிட்ட கொடுக்காதீங்க. அதில் தவறுகள் வரும், அது கெட்ட பேர் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நிறைய பேருக்கு பதவிகள் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த பதவிகள் போகும்போது அதனால் பாதிப்புகளும் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது.
அதனால் ரொம்ப ரொம்ப ஆஃபீஸில் இருக்கீங்க, உங்களுடைய பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை தள்ளி போடுங்க, தாமதப்படுத்துங்க. டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எடுக்கக்கூடிய ஆள் நீங்கள். ஆனால் அந்த டிசிஷன் எடுக்கும்போது இப்போ பிரச்சனைகள் வரும். அதான் கொஞ்சம் டிசிஷனை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே வாங்க. யாராவது கேட்குறாங்க நம்ம இதை செய்யலாமான்னு கேட்டால் நான் நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் டைம் எடுத்து அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது. நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்போ வேலை மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வராது. நீங்கள் ஒரு நல்ல பதவியிலேருந்து வேலை மாற்றம் நினச்சிங்கன்னா அது கிடைக்காது, அதோட கம்மியான பதவி தான் கொடுப்பாங்க. நல்ல சம்பளத்துக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் நடக்காது, அதுவும் கம்மியாக தான் வரும். நீங்கள் இருக்கிற ஆஃபீஸ்லேயே நான் ஒரு இன்க்ரிமெண்ட் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் சார், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வர வேண்டியிருக்கு அப்படின்னா இன்னொரு 5 மாதத்துக்கு அதெல்லாம் நடக்காது. வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடக்க போகுது. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. தேவையில்லாமல் உட்காந்து ரொம்ப யோசித்து ஐயோ எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கல, எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டுறாங்க, நான் எல்லாம் செய்கிறேன் போகிறேன் வரேன்னு உங்களுக்குள்ளேயே மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு அதனால் தவறுகள் பண்ணி திருப்பி இருக்கிற வேலையும் விட்டுறாதீங்க. கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலை மாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா மாற்றம் பண்ணிவிட்டு வேலையை விடுங்க, இல்லைனா அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நல்ல ஹை பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் நிறைய வீடு வாங்கிறதுக்கான யோகம் உண்டு, இடம் வாங்கிறதுக்கான யோகம் உண்டு. அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் டவுட்டு கிடையாது. அந்த இடம் வாங்கும்போது வீடு வாங்கும்போது கொஞ்சம் லோன் அதிகமாக தான் போக வேண்டிய சூழல் இருக்குது. அது போய்க்கிங்க, தப்பு பண்ணாது. இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் வரும். உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சிம்ம ராசி என்பது அடுத்த இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் 4-4.5 மாதம் இருக்குது. இல்லைனா உங்களுக்கு அதில் பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை தொந்தரவுகள் இருக்குது, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை டாக்டரை செக் பண்ணிக்கிறது நல்லது. மருந்து மாத்திரை கையில் வச்சுக்கிறது நல்லது. சின்னதாக ஏதாவது அசௌகரியம்னா கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது நல்லது. இல்லைனா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். குடும்பத்தில் நிறைய சந்தோஷகரமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் இருக்கவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க, குடும்பத்தில் இருக்கவங்கள யாரையும் மதிக்க மாட்டீங்க. அதை மதிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறத விட அவங்களுடைய தேவைகள் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அந்த மதிக்க மாட்டீங்கன்றதை அவங்க நினைப்பாங்க குடும்பத்தில் இருக்காங்க. அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. இல்லைனா அதுலேயும் கொஞ்சம் தொந்தரவுகள் வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திருமண யோகங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த திருமண யோகம் சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்க்குறீங்க, அதான் பிரச்சனை. அதனால் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை. சரிங்களா? நீங்கள் சிம்மராசியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய பதவியில் இருப்பீங்க, நல்ல பொசிஷனில் இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு வரன் வரணும், ஒரு பொண்ணு வரணும், ஒரு பையன் வரணும், எப்படி கிடைக்கும்? அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அப்போ ஏதோ உங்களை விட கம்மியாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் தான் அங்கே அதிகமாக உண்டு. ரெண்டாவது, உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் சனியாக இருக்கிறனால நீங்கள் வேகமாக இருப்பீங்க, அவங்க கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு வரன் அமைஞ்சால் தான் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அதையும் பார்த்துங்க. அந்த மாதிரி வரன் அமையாதனால தான் நிறைய பேருக்கு டைவர்ஸ்லாம் ஆகிருக்கு, பிரச்சனைகளும் சந்திச்சிட்ருக்கீங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரதுக்கான நேரமாக இருக்குது. போய் பேசணும்னு நினச்சிங்கன்னா பேசுங்க, அந்த பிரச்சனையை வெளில வந்துடலாம். கண்டிப்பாக சேர்ந்து வாழ்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இல்லை சார் டைவர்ஸ்லாம் ஆகிடுச்சு சார், நான் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன்னா கண்டிப்பாக 2வது திருமணம் நடந்தே தீரும், அதில் டவுட்டே வேண்டாம். அதற்கான நேரம் இந்த 5 மாதம். மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் விட்டுட்டு மறு திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 4 மாதத்தில் பயன்படுத்திங்க. கண்டிப்பாக மறு திருமணம் நடந்துடும். உங்கள் அம்மா அப்பா உங்களுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க, அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க வரீங்க, அவங்க இருந்து உங்களுக்காக கஷ்டப்படுறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்களுடைய எண்ணத்துக்கும் மதிப்பு கொடுத்து நீங்கள் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி மறு திருமணம் செய்து கொள்வது சிறப்பு. இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் விலகி உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பூர்வீகத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சார், கட்டலாமா சார்னா கண்டிப்பாக கட்டுங்க, அது எந்த டவுட்டுமே வேண்டாம். பூர்வீக சொத்து கேட்க போகிறோம் சார், கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும். அம்மா அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள், இம்போர்ட் சார்ந்த விஷயங்கள், லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா அதில் பெரிய வரவுகள் உண்டு, அதில் லாபங்கள் உண்டு. நீங்கள் ஒரு
டெக்ஸ்டைல் வச்சுருக்கீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு அதிகம் முயற்சி பண்ணுங்கள். ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னா வெளியூரில் ஏதாவது பிளான் பண்ணுங்கள். வெளியூரில் வெளிநாட்டில் உங்களுடைய அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு பண்ணுங்கள். சார் இருக்கிறதுக்கே பணம் இல்லை சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் வரும். அது வெளியூருக்கு ஈஸியாக கிடைக்கும். வெளிநாட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகளுக்கு கண்டிப்பாக பண வரவுகள் வந்தே தீரும். அதுக்கான முயற்சிகளை இந்த சிம்ம ராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கார், மற்ற கிரகங்கள்லாம் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல யோக பலனை இந்த குரு பகவான் கொடுப்பார். அவருடைய பார்வையும் நல்ல சுபகிரகத்தில் விழும்போது கண்டிப்பாக நம்ம சொன்ன பலனை விட அதிகமான நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்னென்னா சிம்மராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ சில பேருக்கு வந்து சந்திர திசை போயிட்டுருக்கும், சில பேருக்கு வந்து செவ்வாய் திசை போயிட்டுருக்கும். அதிலெல்லாம் சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பேருக்கு உடல் ரீதியான உபாதிகள்லாம் நிறைய வந்திருக்கும். அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிங்கன்னா மற்ற கிரகங்கள் வச்சு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியும். சுயஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் இருக்க அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் தரோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம் கிடையாது, குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.